நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரிய வந்திருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி கௌதம் எங்க இருக்காரோ, என்ன ஏதோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு லெட்டர் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்துல இருந்து நம்ம ரேவதி கிட்ட தான், அதாவது நம்ம ஜானகி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்திருக்கு. அதாவது அந்த ஒரு லெட்டருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு லெட்டருமே வரல. அதுவும் நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு லெட்டர பார்த்து தான் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ நம்ம ஜானகி கிட்ட என்ன பெத்தவங்க யாரு? அப்படின்ற மாரி ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொலையா கொன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறத படிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ல அவ்ளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. ஆனா, அது நம்ம ரேவதி தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. மத்தது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜானகி உண்மைய சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து படிச்சு பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, இப்போ ஜானகி கிட்ட இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கப்போ, "என்னாச்சு கௌதம் உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அநாத ஆசிரமத்துல இருந்து தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அம்மா யாரு? உன்னோட அப்பா யாரு? அப்படின்னு சொல்லிலாம் எங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஜானு நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. நான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோட அம்மா யாரு? என்ன பெத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மைய சொல்லல அப்டின்னா, நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்டின்ற மாரி தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட அதாவது எப்படி, என்ன, ஏது அப்படின்னு விசாரிக்கும்போது தான், நம்ம கௌதம் வந்துட்டு, "இந்த லெட்டர பாரு ஜானு. இந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே அத வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வாங்கி படிக்கும்போது, அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஜானகி, நான் தான் உன்னோட உயிர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறேன். அ அதாவது உன்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மகன் கௌதம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியும்." அப்படி இப்படின்ற மாரி தான். அதாவது அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள், அதாவது உயிர் நண்பு அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட சேர வேண்டிய ஒரு லெட்டர் எப்படி இருக்குமோ, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் இருந்துட்டு இருந்துச்சு. அதுல நம்ம ரேவதி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் மகன் மேல எவ்வளோ பாசத்த வச்சிருக்காங்க, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அது வழியா வந்து உணர்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லெட்டர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுல பேரும் இல்ல, ஊரும் இல்ல, அட்ரஸும் இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா, அந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இடி மாரி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி கிட்ட இப்படிலாம் வந்து கேட்கறது. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வந்து ஃபீல் பண்றாரே! பேசாம உண்மைய சொல்லிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் நம்ம ஜானகியே வேற வழி இல்லாம நம்ம கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்படிதான்ப்பா நடந்துச்சு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா கௌதம் எனக்கும் உண்மை எல்லாமே தெரியும். ரேவதி அத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.